வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலையே நீங்கள் சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். சாக்லேட் 2 ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் 2 எடுத்திருக்கேன். டார்க்கில் வந்து ஒரு 50 கிராம், இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் மில்க் சாக்லேட். பட்டர் வந்து ஒரு 25 கிராம். இதை உடச்சி போட்டுக்குவோம். பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்படி அகலமான பாத்திரத்தில் வெந்நீரில் வச்சுருங்க, மெல்ட் ஆயிரும். இடையில இன்னும் நல்லா மெல்ட் ஆகணும். சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு, எடுத்துருவோம். நான் பட்டர் கொஞ்சமாக சேர்த்ததுனால இந்த அளவுக்கு இருக்குது. அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் லிக்யூடாட்டம் வடியும். நான் ரொம்ப தேவையில்லைன்னு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மோல்டை வந்து உள்ளே ஈரம் பண்ணிக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு எடுக்க வராது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கின்றணும். எல்லா மோல்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஃப்ரீசரில் வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி ஊற்றணும். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கியிருக்கேன். இதில் பவுடர் சுகர், உங்கள்கிட்ட இந்த பீட்டர் இல்லைன்னா, எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா எக் பீட்டர் வச்சு, ஹேண்ட் பீட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஊற்ற போகிறோம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா இருக்குது, நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் சுகர் போதுமானு பாருங்கள். கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றி நீங்கள் அடிச்சுக்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு பத்தலை, கொஞ்சமாக நான் மில்க் மேட் ஊற்றிக்கிறேன். நமக்கு வந்து சாக்லேட் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இப்போ இதில் வந்து இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை நம்ம ஊற்ற போகிறோம். சாக்லேட் ஃப்ரீஸ் ஆக வந்து ஒரு 1/2 மணி நேரம் போதும். இது வந்து உள்ளே இருக்க வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் வைப்போம். ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஃப்ரீசரில் வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்திங்கன்னா வராது. இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் 1 செகண்ட் டிப் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா எடுக்க வரும். சாக்கோபார் ரெடி. குழந்தைங்களுக்கு வீட்டிலையே நீங்கள் செய்யலாம். நம்ம உள்ள வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமில் நீங்கள் நட்ஸு போட்டு கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.